ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்கு இனி எல்லாமே அதிர்ஷ்டமாக, அழகாக, அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் சேர்த்து அருள் கொடுப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். நீ இழந்து எதையும் விட்டு கஷ்டப்பட நான் விடமாட்டேன். கண்டிப்பா உனக்காக நீ எதிர்பார்த்த அத்தனையையும் நீ இழந்ததை விட பெருசாக உன் கைகளில் கொடுக்க போறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. இந்த வராகி அம்மா உன் வலியையும் வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகளாக நடக்க போகுது. இன்னையிலிருந்து இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கையில நீயே எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும்படியும் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்படியும் நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்த போறேன். இனிமே நீ எதை செஞ்சாலும் என் அருள் உனக்கு துணையாக இருப்பதின் காரணமாக எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உன் முயற்சிகள் அனைத்துக்கும் பலன் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தரப்போறேன். இனிமே உன் வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் உண்டாகும். வராகி அம்மா துணைன்னு நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. நான் உன் கூட இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். அறிந்தும் அறியாமலும் நீ செய்த தவறுகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா மன்னிச்சிட்டேன். இப்போ உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற, எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆசையை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. நான் உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உனக்கான நல்வழிகளையும் காட்ட போறேன். இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக நடக்கும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து உனக்கு மன நிம்மதி அதிகரிக்கும். உன் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தையும் விலக்கி உன்னை உற்சாகப்படுத்தி உனக்கு ஒரு புது ஒளியை காட்ட போறேன். நீ நடந்துகிட்டு இருக்க பாதை இனி சரியான பாதையாக இருக்கும் என் செல்லமே. உன் வார்த்தைகள்ல நீ நம்பிக்கவை, நிதானத்தோட இரு. யாரையும் தவறாக புரிஞ்சுக்க வேணாம். வாக்குவாதம் செய்பவர்களோட வேணும்னே உன்னை எதிர்த்து பேசணுன்ற எண்ணத்தோட பேசுறவங்க கிட்ட நீ பேசுறதை நிறுத்திக்கொள். ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே முக்கியம்தான். ஆனா எல்லாத்தையும் விட மன அமைதி மிகவும் முக்கியம் அல்லவா? யாராவது உன்னை பத்தி புரிஞ்சுக்காம உன்கிட்ட வந்து தப்பா பேசினாங்கன்னா அது அவர்களோட குறைதானே தவிர இதில் உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை. அதனால உன்னை தப்பா நினைக்கிறவங்களையும் தவறா பேசுபவர்களையும் நீ இப்போ யோசிக்கவே வேண்டாம். யாருக்கும் விளக்கம் கொடுக்கவும் வேண்டாம். உன் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்காம இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. என் அருளால இன்னும் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில புது ஒளியை கொடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அறிவேன் என் செல்லமே. வெளியில நீ என்னதான் சிரிச்சு சந்தோஷமா இருந்துக்கு போல காட்டிக்கிட்டாலும் உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த கவலையும் பட அவசியம் இல்லை. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து அனைத்தையும் உனக்கு சிறப்பா நடத்தி தர்றேன். நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வை என் கைகளிலேயே கொடுக்கிறேன். இனி எப்போதும் உன் மனசை அமைதியா வச்சுக்கோ. நீ பேசாமல் அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நம்பிக்கையோட நீ இருந்தீனா உன் வாழ்க்கையை நான் வெளிச்சமா மாத்தி காட்டுவேன். உன் கண்ணீருக்கு பதிலாக இனி புன்னகையை தர வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வராகி அம்மாவின் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போதுதான் மெல்ல மெல்ல பல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீயே எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. எப்போதும் மனசை மகிழ்ச்சியா நீ வச்சுக்கிட்டாலே என் அருள் மென்மேலும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுக்கும். நீ எப்போதும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கோ. அன்புதான்
உன் வாழ்க்கையை வளப்படுத்தும் தெய்வீக சக்தி. இந்த வராகி அம்மா உன்னை நல்ல வழியில நடத்தி வலிமையான உயிராக மாற்ற போறேன். இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் என் அருளும் ஒளியும் கலந்து இருக்கும் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியா இருந்து மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறும். என் அருள் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருக்க போது. எப்போதும் மனசு கலங்கும் தருணங்களில் எல்லாம் தாமதிக்காமல் மௌனமாக இரு. என் அருள் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசு அமைதியாக இருந்தாதான் நீ எந்த முடிவெடுத்தாலும் அது சரியான பாதையில போக முடியும். மனக்கலக்கத்தோட நீ எந்த வேலைகளையும் செஞ்சு கஷ்டப்பட வேணாம். எதுக்கெடுத்தாலும் சண்டை போடாம, எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்யாம, போராடாம அமைதியாக அனைத்தையும் ஜெயிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தெளிவான நல்ல மனசு கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு என் அருளை முழுமையாக வெளிப்படுத்துறேன். நீ மன அமைதியோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில நல்ல வழியை காணலாம் என் செல்லமே. நீ யதார்த்தமா ரொம்ப அப்பாவியா, வெள்ளந்தியா, ஏமாளியா எல்லாரும் சொல்றதையும் நம்புறதாலதான், எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறதால தானே வாழ்க்கையில அவங்க தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்காக நீ வருத்தப்படாத. உன் அப்பாவித்தனம்தான் உன் தூய்மையின் சான்று. இந்த உலகம் உன்னை பலவீனமாக நினைத்தாலும் என் அருளால் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எல்லா ஏமாற்றங்களையும் தாண்டி நீ ஏற்றம் பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக நிற்க போறேன். ஓ மனசுல இன்னும் உனக்கு வெற்றியையும் வைராகியத்தையும் கொடுத்து வாழ்க்கையை சிறப்பா மாத்துவேன் என் செல்லமே. எந்த மாசும் இல்லாத தூய்மையான மனசு கொண்ட உன்னை யாராலும் நீண்ட நேரம் தாழ்த்த முடியாது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வருத்தத்தை விட்டுடு. என் அருள் உனக்கு துணையா இருந்து நல்லதை நடத்தி முடிக்கும். நீ என்னென்ன என்கிட்ட கேட்டியோ அது அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கொடுக்க தான் போறேன். உனக்குள்ள உன் மனசுல என்ன எண்ணம் தோன்றுதோ அதை பொறுத்து தான் நான் உனக்கான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். அதனால எப்போதும் நல்ல மனசோடு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எப்போவுமே தூய்மையான நல்ல மனசோட இருப்பதால தான் இந்த வராகி அம்மா உன்னை சோதனை மூலமாக உயர்த்த போறேன். மற்றவங்க நீ பார்க்குற மனிதர்கள் எல்லாரும் நிம்மதியா இருப்பதை போல தோன்றினாலும் உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக, வெளிச்சமாக, மகிழ்ச்சியாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. வெளியில அவங்க சிரிச்ச முகமா இருந்தாலும் அவங்க மனசுலையும் அவங்க குடும்பத்திலையும் வெறுமை தான் நிறைஞ்சிருக்கு. ஆனா உன்னுடைய எண்ணம் தூய்மையானதாக, கருணையானதாக, மனிதாபிமானம் மிக்கதாக இருப்பதால, எல்லாருக்கும் உதவி செய்கிற எண்ணம் இருப்பதால என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை வடிவமைக்க வந்திருக்கேன். உன்னை கேலி செய்பவர்களும் உன் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசுறவங்களும் என்ன சொன்னாலும் நீ கவலை கொள்ளாதே. யாருடைய பேச்சும் வார்த்தையும் யாருடைய செயலும் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது என் செல்லமே. அதனால எதுக்கும் கவலைப்படாம உன் நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. இப்போது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் விஷயங்கள் கூடிய சீக்கிரமே உனக்கான வெற்றியை வரவழைக்கும். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறது இயல்புதான். ஆனா யார் யார் என்னென்ன தப்பு செய்கிறாங்களோ அவங்கள பொறுமையை ஆட விட்டுட்டு கடைசியில தான் அதுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன். நீ அவசரப்படாம பொறுமையா உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க என்னென்ன கஷ்டப்பட போறாங்கன்றத பொறுத்து இருந்து பாரு. உனக்கான நல்ல நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருந்துதான் ஆகணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக பேசுபவர்களையும், எதிராக ஆட்டம் ஆடுபவர்களையும், சதி வேலை செய்பவர்களையும் ஆட விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்குறேனே நினைக்காத. அவங்க ரொம்ப ஆடி நம்ம அவ்வளோதான் வெற்றியின் உச்சத்தை தொட்டுட்டோம் நினைக்கிற தருணத்தில் அவர்களை தரதரவென தரையில் இழுத்துட்டு வந்து நான் போட்டுடுவேன். உண்மையின் திரை அப்போது திறக்கும். யாரும் அகந்தையாடும் ஆணவத்தாலும் ஆடம்பரத்தாலும் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியாது. அவர்களின் ஆணவமே அவர்களை விழுங்கிவிடும். நீ எப்போதும் உண்மையா, நேர்மையா, நியாயமா வாழ கத்துக்கோ. தாமதம் ஆனாலும் கண்டிப்பா உனக்கு சரியான நேரத்தில் சிறப்பான வெற்றி வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கான நீதியை பெற்று தருவேன்.
நீ விடும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இந்த வராகி அம்மாவின் பாதத்துல தான் வந்து சேருது. அதனாலதான் உன் கண்ணீர் துளிகளையே விதையாக்கி உனக்கான வாழ்க்கையை மலராக மகிழ்ச்சியாக மாத்த போறேன். மனசொடைஞ்சு போயிருக்கிற உன்னை என் கருணையால் தூக்கி நிறுத்துவேன் என் செல்லமே. உன் உள்ளத்தின் சத்தியத்தை அறிந்த இந்த வராகியம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் எதிலும் அவசரப்பட வேணா. இந்த உலகமே உன்னை புரிஞ்சு காட்டியும் நான் உன் உள்ளத்தின் சத்தியத்தை புரிந்தவளாக உன் நல்ல மனசை தெரிஞ்சவளாகத்தான் இருக்கேன். கண்டிப்பா உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை வளமாக மாத்தாம விட்டுட மாட்டேன். உன் கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கான காலம் வந்துருச்சு. நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோட இதயத்தில் அமைதியோட இரு. என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எது ஆதாரம், எது முக்கியம்னு நீ நினைச்சு என்கிட்ட வேண்டி கேட்டியோ அது எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொடுக்குறேன். நீ எதை நினைச்சும் மனசு தளர வேண்டாம். இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எதை கேட்டாயோ அதை கண்டிப்பா உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு. அடுத்தவங்க உனக்கு கொடுப்பதை எதிர்பார்த்து வாழாம நீயாக உனக்கு அமைஞ்ச உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ தயாராகு. இப்போதைக்கு உன்கிட்ட பெருசா எதுவுமே இல்லாதது போல நீ நினைச்சாலும் உண்மையில் எல்லாவற்றையும் பெற்ற பிள்ளையாகவே நீ இருக்கிறாய். அதனால எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் கண்டிப்பா உன் கைகளில் கொடுப்பேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நன்மைகளை செய்ய தான் போறேன். வாழ்க்கையில சில பேரை மன்னிப்பதும் தேவையற்ற சில பேரை மறப்பதும் தான் உனக்கான முதல் படி. எப்போதும் எல்லாவற்றையும் கடந்து வர தயாராகு. உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே.